நிறுத்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்கா திணிக்க முனைகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் என்ன பண்றாருன்னா, புதிய பீஸ் டாக் ஒப்பந்தத்தை ஹமாஸை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் ஹமாஸ் இன்றைக்கும் அறிவித்திருக்கிறது. ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய 2 விமானம் தாங்கி கப்பல்கள், பாரிய விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்துவிட்டது. ஐசன்ஹோவர் வந்துவிட்டது. அதே போன்று அப்ரஹாம் வந்திருக்கிறது. ஊதிகளுடைய தலைவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, கண்டிப்பாக நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு பழி தீர்ப்போம். எவன் நாட்டுக்கு எவன் அச்சுறுத்தலா இருக்கிறது? இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம் தான். அப்படி இருக்கும்போது எங்க நாட்டுக்கு அது அச்சுறுத்தலாகும். பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று அறிவிச்சா, பாலஸ்தீனத்தை தான் கைப்பற்றி அந்த இடத்தை அபகரிச்சு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்றான் பாருங்க. காசாவில் 90% மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாகி விட்டார்கள் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 322வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் அதையொட்டி சர்வதேச அளவில் என்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் வழமை போல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை காசாவுக்குள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. காசாவின் அழிவுகள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காலையில் காசா பகுதிகளில் நார்த் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மாத்திரம் ஒரே நேரத்தில் 12 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதிலே 4 பேர் அப்பாவி குழந்தைகள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி விவரம், ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின் பிரகாரம் 2 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் தற்போது வெறும் 39 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 39 கிலோமீட்டர் சதுர நிலப்பரப்பு என்பது எவ்வளவு குறுகியது, அதற்குள் 2 மில்லியன் மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு அதிர்ச்சிகரமானதாக இருக்க போகிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக ஒருவேளை அப்படி வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கும் எப்பன்னு கேட்டா, சுகாதார செட்டப்புகள் இருந்து போக்குவரத்து செட்டப்புகள் இருந்தால் ஓரளவுக்கு அப்படியும் வாழ முடியும். ஆனால் அங்கே வீதிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, தங்குவதற்கு இடமில்லை, தூங்குவதற்கு இடமில்லை, மருத்துவமனைகளில் கூட இடமில்லை, மருந்துகள் இல்லை, உணவுகள் இல்லை என்று அத்தனையுமே இல்லை என்கிற வட்டத்திற்குள் வந்திருக்கிறது. எனவே ஆல்ரெடி போலியோ அங்கே பரவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பலவிதமான டிசீஸும் உள்ளே பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் 25 லட்சம் மக்கள் வாழ்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஐநாவினுடைய அறிக்கைகளும் நமக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் காசாவில் 90% மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாகி விட்டார்கள் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. 100% மக்கள்ல 90% அகதிகளாகி விட்டார்கள். அவர்களுக்கு இடங்கள் இல்லை, தூங்குவதற்கு இடங்கள் இல்லை. நான் மேலே சொன்ன எதுவுமே அவர்களுக்கு இல்லை என்கிற பட்டியலில் தான் வந்து நிற்கிறது. அதே நேரத்தில் கான் யூனுஸ், நுசைராத் ஆகிய பகுதிகளிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பீரங்கி ஷெல் தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் காசாவுக்குள் தாக்குதல் நடத்தியதை போலவே பல தாக்குதல்களை ஜெருசலம் பகுதிகளிலும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். கிழக்கு ஜெருசலம்ல இருக்கக்கூடிய காஃபர் அகாப் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் பல ராணுவ வாகனங்கள் உள்ளே நுழைகிற நேரத்தில் அதற்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களையும் அதே நேரத்தில் யாசின்
105 மூலமான தாக்குதல்களையும் துல்கரேமில் இருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த பகுதிகளில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 3 பேருமே அப்பாவி பொதுமக்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும். நிலைமை இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் கிட்டத்தட்ட 40 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் விடுதலை செய்திருப்பதாக வஃபா நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறது. இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மாத்திரம் கிட்டத்தட்ட 16,000க்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது. அப்பாவித்தனமாக அவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அபியூஸ் செய்யப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற பாரிய குற்றச்சாட்டுகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 16,000 பேர் சிறைகளில் வாடுகிற நேரத்தில் வெறும் 40 பேரை இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஒரு பீஸ் டாக் ஒன்று வராதா, சீஸ் ஃபயர் ஒன்று ஏற்படாதா, யுத்தம் நிற்காதா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுகிற நேரத்தில் ஹமாஸ் தன்னுடைய கோரிக்கையில் மிக உறுதியாக இருக்கிறது. ஹமாஸ் என்றால் பாலஸ்தீன மக்கள் என்று அர்த்தம். அவர்கள் தங்களுடைய கோரிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும், எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் வெளியேறவும் முடியாமல், உள்ளே நிற்கவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் இருப்பதை போன்ற ஒரு நிலையில் தற்போது நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு வெளியே போகவும் வேண்டும், ஆனால் மீசையில் மண்ணொட்டி விடக் கூடாது என்கிற வகையில் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஹமாஸை இழுத்துடலாம் என்று பார்க்கிறாங்க. இன்று வரைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி தான் பிலடெல்பி காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேலிய ட்ரூப்ஸ் நிற்பாங்க, இஸ்ரேலிய ராணுவம் தான் அதை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிலடெல்பி காரிடோர் என்பது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர்கள் நீளமான இடைவெளி பகுதி தான் பிலடெல்பி காரிடோர் என்று சொல்லுவார்கள். ஒரு இடைமண்டலம் என்று வைத்துக் கொள்வார்கள். எகிப்தினுடைய கிட்டத்தட்ட 700 ராணுவம் அந்த இடத்திலே பாதுகாப்புக்கு நிறுத்தப்படும், ரஃபா பார்டர்ல இருந்து கடற்கரை வரைக்கும். இதுதான் பிலடெல்பி காரிடோர் என்று சொல்லுவார்கள். ஒரு பஃபர் ஜோன் பகுதியாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் நாங்கள் தான் நிற்போம் என்று இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு கெய்ரோவில் இருக்கக்கூடிய, எகிப்தில் இருக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்தில் ஐநாவினுடைய துருப்புக்களை கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்கள், ஐநாவினுடைய பாதுகாப்பு படையை நிறுத்த சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐரோப்பிய யூனியனுடைய படைகளையும் கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் அங்கே நிற்க விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஐநா படையையும் அனுமதிக்க மாட்டோம், யூரோப் யூனியனுடைய படையும் அனுமதிக்க மாட்டோம், வளமை போன்று இருந்ததை போன்று இருக்க வேண்டும், அந்த இடத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த படைப்பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது காசாவினுடைய ராணுவமாக இருக்கிற, காசாவினுடைய அரசாங்கமாக இருக்கிற ஹமாஸ். அதிலும் குறிப்பாக அப்ப ஏன் எகிப்தை மட்டும் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா, எகிப்து காசா இல்லை, எகிப்து தன்னுடைய ராணுவத்தை எல்லையில் வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லையில் இஸ்ரேலோ யூரோப்பிய யூனியனோ அவர்களுடைய ராணுவத்தை கொண்டு வந்து வைப்பதை எந்த ஒரு நாடும் ஒப்புக்கொள்ளாது. ஹமாஸும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அல் அரபி ஜதீத் இதை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் நாங்கள் படிப்படியாக எங்களுடைய ராணுவத்தை காசா எல்லையில் இருந்து குறைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சொல்லி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் அதை மேடைக்கு வந்து சொல்லுங்கள், அதை சமாதான மேசையில் வந்து சொல்லுங்கள், ஆல்ரெடி முடிவெடுத்த பிரகாரம் ஒப்பந்தத்திற்கு வாருங்கள் என்பதை மட்டும் இன்றைக்கு ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கிற, ஹமாஸினுடைய காசாவினுடைய பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கிற பசாம் நாயிம் அவர்கள் தெரிவித்திருக்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஜதீத் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அல் ஜசீராவும் இதை கோடிட்டு காட்டியிருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் தான் ஹமாஸ் மீது தற்போதைய சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தை, யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்க
அமெரிக்கா திணிக்க முனைகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் என்ன பண்றாருன்னா, புதிய பீஸ் டாக் ஒப்பந்தத்தை ஹமாஸை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் ஹமாஸ் இன்றைக்கும் அறிவித்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பதட்டமான நிலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அந்த ஒரு சில நாட்கள் கடந்ததுனால நமக்கு அந்த பதட்டம் தெரியலனாலும் ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய 2 விமானம் தாங்கி கப்பல்கள், பாரிய விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்துவிட்டது. ஐசன்ஹோவர் வந்துவிட்டது, அதே போன்று அப்ரஹாம் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நியூக்ளியர் ஏவுகணைகளை ஏவக்கூடிய, அணு ஆயுதத்தை ஏவக்கூடிய அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் அங்கே வந்திருக்கிறது. இது தவிர 9க்கு மேற்பட்ட அமெரிக்காவினுடைய கப்பல்கள் தற்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலை ஏன் உண்டாயிருக்குன்னு கேட்டால், ஈரான் எப்பொழுதும் இஸ்ரேலை தாக்கலாம் என்கிற அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு ஹூதிகளுடைய தலைவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஹூதிகளுடைய தலைவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கண்டிப்பாக நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு பழி தீர்ப்போம். நாங்களும் ஈரானும் லெபனானும் ஈராக்கினுடைய இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று, ஹிஸ்புல்லாக்கள் என்று அத்தனை பேரும் இணைந்துதான் இதை தாக்க இருக்கிறோம். ஆனால் அந்த தாக்குதல் சரியாக இருக்க வேண்டும், அதற்குரிய பிளானிங்ல தான் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் தாமதமானாலும் அடி நிச்சயம் என்பதை இன்றைக்கு அவர் திட்டவட்டமாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மத்திய கிழக்குக்கான விமான போக்குவரத்துகள் எல்லாம் ரொம்பவே தடைப்பட்டிருக்கு. குறிப்பாக இஸ்ரேலுக்கான பல விமானங்களை பல நாடுகளும் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று லெபனானுக்கான விமான போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது, ஈராக்குக்கான விமான போக்குவரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது, ஈரானுக்கான விமான போக்குவரத்துகளையும் பல விமான நிறுவனங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அதே போன்று லுஃப்தான்சா போன்ற பாரிய விமான நிறுவனங்கள் தற்போது இதற்கு மாற்று தேர்வாக ஆப்கானிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்க பாரிய யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் நமக்கு தெரியும், தாலிபான்கள் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அமெரிக்க படைகள் வெளியேறினதோட தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு ஒரு சில விமான நிறுவனங்கள் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுக்கான தன்னுடைய சேவையை தொடர்கிறார்கள். ஆப்கானிஸ்தானுடைய வான்பரப்பை பல விமான நிறுவனங்கள் புறக்கணித்து வந்த நிலையில தான் தற்போது பிரிட்டிஷ் ஏர்வேஸ், சிங்கப்பூர் ஏர்வேஸ், அதே போன்று லுஃப்தான்சா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய விமான பரப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கான வருமானங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் இப்படியான நிலைகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு விமானங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஃபிளைட் ரேடார் 24 இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தனியான பாலஸ்தீன நாடு என்பதை அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் கான்ஸ் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு புதிய வியாக்கியானம் என்னன்னு சொன்னா, இந்த பாலஸ்தீனத்திற்கான தனி நாடு கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். 2 ஸ்டேட் டபுள் ஸ்டேட் நிலைப்பாட்டில் அமெரிக்காவும் இருக்கிறாங்க, ஐநாவும் இருக்கிறது, பல நாடுகள் இருக்கு. ஈவன் ஸ்ரீலங்காவே அந்த நிலைப்பாட்டை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்தியா சொல்லிக் கொண்டிருக்குது. இப்படி பல நாடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வழிவகைகளை செய்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்கள் நாட்டுக்கு அது பாரிய அச்சுறுத்தலாகும். எவன் நாட்டுக்கு எவன் அச்சுறுத்தலாக இருக்கிறது? இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம் தான். அப்படி இருக்கும்போது எங்க நாட்டுக்கு அது அச்சுறுத்தலாகும். பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று அறிவிச்சா பாலஸ்தீனத்தை தான் கைப்பற்றி அந்த இடத்தை அபகரித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்றான் பாருங்க. சொல்றதுக்கு அவன் சொல்ற இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, லெபனான்ல, ஈராக்ல, அதே போன்று யமன்ல, இந்த மாதிரியான பகுதிகளில் எல்லாம், சிரியாவில் இந்த பகுதிகளில் எல்லாம் எப்படி ஈரான் தன்னுடைய ராணுவ பேஸை வச்சிருக்கிறாங்களோ அதுபோன்று எதிர்காலத்தில் வெஸ்ட் பேங்க்லையும் அதே போன்று காசாவிலையும் கூட ஈரான் தன்னுடைய பேஸுகள் அமைப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அமைத்தார்கள் என்றால் அது எங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையாக வந்து முடியும், எங்களுக்கு பாதிப்பாக அது அமையும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை ஈரான் மறுத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானை பொறுத்தவரையில் தனியாக அங்கே வந்து பேஸ் வைக்கணும்ன்ற தேவையே இல்லை. ஆல்ரெடி ஹமாஸ் அவங்க தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸுக்கு, ஃபத்தாஹுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் தேவையான ஆயுதம், நிதி உதவிகளை வேண்டிய அளவுக்கு செஞ்சு கொண்டிருக்கும் போது, அவங்களுக்குரிய வேலையை அங்கே நடத்திக்கிட்டு இருக்கும்போது தனியாக அவங்க செய்யணுமான்னு கேட்டால் தனியாக செய்வதற்கான எந்த தேவையும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய அமைச்சர் இப்படியான ஒரு மூளைக்கு சம்பந்தம் இல்லாத, தலைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அறிக்கையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஹமாஸும் ஃபத்தாஹும் கைகோர்ப்பதற்கான 100% கைகோர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தற்போதைய சந்தர்ப்பம் மாறி இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், ரஷ்யாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது 14 காசாவினுடைய அமைப்புகளும் ஃபத்தாஹும் ஒன்றிணைக்கப்பட்டது. சீனா முன்னின்று மீண்டும் அதை செய்து முடித்தது. சீனாவும் ரஷ்யாவும் இந்த இயக்கங்களை ஒன்றிணைத்திருக்கிற அதே நேரம் ரஷ்யாவிலே ஃபத்தாஹினுடைய தலைவர், தற்போதைய பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் சென்ற நேரத்தில் கடந்த வாரம் நான் காசாவுக்குள் செல்ல இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இந்த செய்தி தான் தற்போது மத்திய கிழக்கிலே பரபரப்பாக மாறியிருக்கிறது. 79 வயதுகளாக கூடிய மஹ்மூத் அப்பாஸ் இவ்வளவு கடினமான யுத்த நேரத்தில் காசாவுக்குள் நுழைவதாக சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக எங்களுடைய ஹமாஸ் தோழர்களோடு தான் நான் உள்ளே நுழையப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் தற்போது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஹமாஸும் ஃபத்தாஹும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தது போக தற்போது ஹமாஸினுடைய பாதுகாப்பில் காசாவுக்குள் நுழையப் போகிறார் ஃபத்தாஹினுடைய தலைவர் எனும்போது ஹமாஸும் ஃபத்தாஹும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவானது. இது தொடர்பாக இஸ்ரேல் இதுவரைக்கும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. ஆனால் கண்டிப்பாக நான் நுழைவேன் என்று மஹ்மூத் அப்பாஸ் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது நடக்கும் என்பதைத்தான் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது உண்மையில் ஒரு பரபரப்பான சம்பவமாக மாறும். பொறுத்திருந்து பார்ப்போம், மஹ்மூத் அப்பாஸ் சொன்னதை செய்வாரா என்பதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு பல தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து நடத்தி இருக்கிறார்கள். ஹமாஸ் வழிகாட்டலில் இந்த தாக்குதல்கள் பாரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தெய்ர் அல் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் தற்போது பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக பயங்கரமான குண்டு தாக்குதல்களை இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது ஹமாஸ் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஹெலிகாப்டருடைய சம்பவம், அதாவது இது போன்று கிட்டத்தட்ட 9 தடவைகள் இந்த ஹெலிகாப்டர் வந்து போய் கொண்டிருக்கிறது. காசாவிலிருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இது தொடர்பான எந்த செய்திகளையும் இதுவரைக்கும் ஹமாஸ் வெளியிட்டாலும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிடவில்லை. ஏன் வெளியிடலன்னு சொன்னா, தெய்ர் அல் பலா பகுதிகளில் நேற்று மரண அடி வாங்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக 9 தடவைகள் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அவர்களுடைய ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்றைய தினம் வாங்கிய அடியில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ், நூற்றுக்கணக்கான இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை பல ஊடகங்களும் இரட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். வஃபா நியூஸ் ஏஜென்சி இதே குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறது. அதே போன்று அல் குதுஸ் இதே குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறது. இப்படி பல ஊடகங்களும், காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இவ்வளவு ஒரு பாரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலை மேற்கு ஊடகங்கள் மறைக்கின்றன. கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இரவு முழுவதும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளாகவும் ஆளில்லா விமான தாக்குதல்களும் பல இடங்களில் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியான நேரத்தில் தான் வெளியிலே பங்கரில் இருந்து வெளியே வந்து பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதே நேரத்தில் ஹமாஸினுடைய போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய சண்டையாக இது மாறி இருக்கிற அதே நேரத்தில் கான் யூனுஸ் பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராகவும் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று
வெளியிட்டிருக்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய படையினரை பல பேரை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்னொரு அறிவிப்பின் மூலமாக ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாயிட் டவுன் பகுதிகளில் நடைபெற்ற இஸ்ரேலிய ராணுவம் ஊடுருவல் நடைபெற்றது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அதிலே பல பேரை கொன்றிருக்கிறோம், சில பேர் காயமடைந்திருக்கிறார்கள், அங்கும் ஹெலிகாப்டர்கள் வந்து அவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றது என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தாலல் சுல்தான் என்கிற பகுதிகளிலையும் கமால் அத்வான் பள்ளிவாசலுக்கு அருகாமையிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களை இலக்கு வைத்து அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். யாசின் 105 மூலமான பல தாக்குதல்கள் மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்தும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஜெய்தூன் சுற்றுப்புறத்தில் நாங்களும் கஸ்ஸாம் பிரிகேடும் இணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ்களுக்கும் எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு ஊடகங்கள் பல விவகாரங்களை மறைத்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த வீடியோ என்பது இது இஸ்ரேலுக்குள் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் வந்து இறங்கி கொண்டு திரும்ப ஆட்களை ஏற்றுக்கொண்டு வருவதற்காக இந்த விமானம் பயணிக்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய மீடியாக்கள், ஹசாரத் போன்ற மீடியாக்கள், அதே போன்று எடியோ தஹ்ரனோத் போன்ற மீடியாக்கள் எல்லாம் தற்போது வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக லெபனானுடைய எல்லைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சபத், டால்டன், கரேம், பென்ஜிம்ரா, அதே போன்று ஜிஷ் உள்ளிட்ட பகுதிகளில் பாரிய ராக்கெட் தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாமே புதிய பகுதிகள். இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் நூற்றுக்கணக்கான ராணுவ நிலைகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அவ்வளவு நிலைகள் இருக்கிறதா என்று சொன்னா இந்த காசா எல்லையிலையும் அதே போன்று லெபனான் எல்லையையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே பொதுமக்களை விட அதிகமாக ராணுவம் தான் எப்போதும் குவிக்கப்பட்டிருக்கும். ராணுவ பேஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் தான் முழுக்க நார்த் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலை மொத்தமாக துவம்சம் செய்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லாக்களும் காசாவை சேர்ந்த சுதந்திர போராளிகளும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன எல்லையிலிருந்தும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க. குறிப்பாக ஸ்டெடரோத், எஃபிம், அதே போன்று நிர் ஆம் ஆகிய பகுதிகள் மீதும் இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பெய்தனு என்கிற கட்சியினுடைய தலைவர் அவிக்டோர் லிபர்மன் என்பவர் ஒரு முக்கியமான அறிக்கையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தன்னுடைய வடக்கு பகுதிகளில் சவால்களை சமாளிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்குள்ளாக இஸ்ரேலை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள், தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறுகிறது என்று அரசாங்கத்தின் மீது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெய்தனு கட்சியினுடைய தலைவர் அவிக்டோர் லிபர்மன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே அவங்க வாங்குகிற அடிகளை ஊடகங்களில் மறைத்தாலும் அவர்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களே, ஆமா நம்ம கேவலமா அடி வாங்குறோம், அசிங்கமா அடி வாங்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசக்கூடிய லிபர்மன் என்ன சொல்றாருன்னா, பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் அங்கு இருந்த வாழ்ந்து வந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாடசாலை ஆண்டு தொடங்குமா இல்லையா என்பதே தெரியாமல் இருக்கிறது. காசாவில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்குதா இல்லையா? அதே நேரத்தில் நார்த் இஸ்ரேலில் படித்த பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. முழுவதுமாக நார்த் இஸ்ரேல்னால வடக்கு இஸ்ரேலையே ஹிஸ்புல்லா தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அங்கே யாரும் இல்லை, ராணுவ நிலைகளுக்கு அவ்வளோ அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே பாடசாலைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு லிபர்மன் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது, சில தொழிற்சாலைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது. வடக்கில் இருக்கக்கூடிய சவால்களை இஸ்ரேலிய அரசாங்கத்தால் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவரே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் போய் கொஞ்சம் அல் ஜசீராவை
சினிமாவை எடுத்து இந்த இஸ்ரேலுக்கு காக்கா பிடிக்கக்கூடியவங்க, இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவங்க, இஸ்ரேல் கிழித்து விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் போய் பார்த்துக்கிறங்க. 11 மாதமாக காசாவுக்குள்ள போக போறோம், ஹமாஸ் அழிக்க போறோம், எங்க ஆக்களை தூக்கிட்டு வர போறோம்னு போனவங்க 11 மாதமாக அப்பாவிகள் 42,000 பேரை கொன்றதை தவிர, காசாவை அழித்ததை தவிர அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை. துப்புக்கெட்ட ஒரு ராணுவம், ஒன்றுக்கும் உருப்படாத ஒரு ராணுவம் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக காசான் மலை என்கிற காசாவை ஒட்டி ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு அருகாமையில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக, சரியாக 12:10க்கு பீரங்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நேரடி அட்டாக்காக அது நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லெபனான் எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மெரோன் ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். நேரடி தாக்குதல், குறிப்பாக மெரோன் ராணுவ தளத்தில் பல ராணுவ விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது இன்றைக்கு காலையிலேயே 9 மணிக்கெல்லாம் இந்த தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போன்று அல் மலிகியா என்கிற ராணுவ தளத்தின் மீது 9:40க்கு பீரங்கி குண்டு தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த மாதம் மட்டும் கடந்த மாதத்துக்குள்ள மட்டும் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 1091 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது. இது இதுவரைக்கும் நடந்த 11 மாத தாக்குதல்களில் ஒரு நாளும் நடக்காத தாக்குதல்கள் என்று இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களே வெளியிட்டிருக்கக்கூடிய வல்லா என்கிற அவர்களுடைய இஸ்ரேலிய ஊடகம் இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்க முடியும், இன்றைக்கு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய மெரோன் ராணுவ தளம் மொத்தமாக வெடித்து சிதறுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறீங்க. நீங்க பார்க்கலாம், இதுதான் மெரோன் ராணுவ தளம். அவங்களுடைய விமானங்கள், நிறைய ராணுவ விமானங்கள் இங்கே இருந்தது. குறிப்பாக F-35 என்கிற அமெரிக்காவினுடைய மிக வேகமான தயாரிப்பு விமானம், அதெல்லாம் நிறைய குண்டுகள் அவங்க போட்டாங்க. அந்த விமானங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட இந்த மெரோன் ராணுவ தளத்தின் மீது தான் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் இங்கே பதிவாகி இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலாக இது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இதையெல்லாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஹிஸ்புல்லாக்கள் அவங்களை வெச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதனுடைய இன்னொரு காட்சியை பாருங்க, மெரோன் ராணுவ தளம் எப்படி பற்றி எரிகிறது என்கிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். முழுவதுமாக கத்யூக்ஷா ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது, பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அவ்வளவு கடுமையான தாக்குதல்களால் இஸ்ரேல் பற்றி எரிகிறது, இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் அழிக்கப்படுகிறது, மெரோன் ராணுவ தளத்தின் பல விமானங்கள் கூட அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் கடைசிக்கு ஒரு நோட் குறிப்புன்னு ஒன்று போடுவாங்க பாருங்க. அதைத்தான் என்னன்னா எல்லாத்தையும் போட்டு ஹிஸ்புல்லாக்கள் குறிப்பு, இது எங்களுடைய தளபதி சுக்கூரை கொன்றதற்கான பதிலடி அல்ல அப்படிங்கிறாங்க. நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் வளம மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. நாங்கள் அதை அடிக்க ஆரம்பிக்கும் போது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் பதிலடியே இல்லை, இவ்வளோ பெரிய இராணுவ தளத்தை அழிச்சிருக்கிறாங்க, ஆனால் பதிலடி இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இந்த ட்ரோன் ஏவுகிற இஸ்ரேலுடைய ட்ரோன் ஏவுகிற தளம் ஒன்றையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெற்றி செய்திருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலிய ராணுவ வெஹிக்கிள்ஸ்கள் வரும்போது அழிக்கப்படுகிற காட்சி தான் இங்கே பதிவாகி இருக்குது. இது அந்த உள்ள வரும்போதே அடிச்சிருவாங்க, கரெக்டாக அது துல்லியமாக தெரியாது. இந்த இடத்துக்கு வரும்போதே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் இந்த பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு இப்படி பல ராணுவ வெஹிக்கிள்ஸ்களை அவங்க அழிச்சிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமானம் இஸ்ரேலுடைய ட்ரோன் தாக்குதல் நடத்தக்கூடிய ராணுவ தளத்தின் மீது அட்டாக் பண்றாங்க. இங்க நீங்க பாருங்க, இது எல்லாமே அவங்களுடைய ராணுவ முகாம்கள் தான் இங்க இருக்குது. என்ன கவனிச்சுக்கிறோம்னா, இங்க நீங்க பார்க்கிறது எல்லாமே இஸ்ரேலுடைய ராணுவ முகாம்கள் தான். ஒவ்வொரு முகாம்கள், அதே போன்று F-35 விமான ராணுவ முகாம்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பெட்டாலியன்ஸாக வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க அட்டாக் பண்றது எங்கன்னு சொன்னா அந்த ட்ரோன் ஏவுகிற முகாம் மேல தான் அட்டாக் பண்றாங்க. ஏன்னா ட்ரோன் இப்ப நடக்கிற சண்டைகள்லாம் ட்ரோன் சண்டையா தானே இருக்குது.
அந்த தாக்குதலுடைய காட்சியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த அந்த முகாமாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த இந்த இடங்கள் எல்லாம் காட்டுறாங்க. இங்க தான் நாங்க வந்து இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை தான் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இது அவங்களுடைய முக்கியமான ஒரு தளம். அந்த தளத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த தாக்குதல் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை பற்றி எரியக்கூடிய காட்சிகளை தூரத்தில் இருந்து எடுத்த வீடியோவினூடாக காட்டியிருக்கிறாங்க. இதை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய தாக்குதலாக இது அமைந்திருக்கிறது என்பது. அதே மாதிரி காசாவுக்குள்ள வரக்கூடிய இஸ்ரேலுடைய D9 புல்டோசர் அளிக்கப்படுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதை நீங்க பார்க்க முடியும். D9 புல்டோசர் மேல அட்டாக் பண்ணது மட்டுமல்லாம நேரடி ஃபயரிங் நடக்கிற காட்சிகள் நமக்கு இதில் காட்ட முடியாது. அப்படியான ஒரு காட்சியும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் லண்டன் பிபிசியினுடைய அலுவலகத்திற்கு முன்பதாகவே இன்றைக்கு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது பிபிசி லைஸ் காசா டைஸ் அப்படின்னு சொல்லி பிபிசி பொய் சொல்கிறது, காசாவிலே பல பேர் கொல்லப்படுகிறார்கள் என்கிற பதாதைகள் ஏந்தி கொண்டு இந்த ஆர்ப்பாட்டங்களை அங்கிருக்கக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இவ்வளவு அநியாயங்கள் அவங்க செய்யறாங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோவும் இன்றைக்கு வெளியாக இருக்கீங்க. நீங்க பார்க்கலாம், மெரோன் ராணுவ தளம் எரியக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை தான் நீங்க இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இன்றைக்கு பலவிதமான தாக்குதல் செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் எல்லாம் காசாவினுடைய சுதந்திரத்தை ஒட்டி நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது. காசா சுதந்திரம் அடைய வேண்டும், காசா வெற்றி பெற வேண்டும், காசா அனைவருக்கும் உரிய, காசா மக்களுக்குரிய, பாலஸ்தீனர்களுக்குரிய பூமியாக மாற்றப்பட வேண்டும் என்கிறதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும் தான் செய்ய முடியும். அவர்களுக்காக கையேந்துங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு சுதந்திர பாலஸ்தீனத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பாரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.